நம்மளுடைய கேள்வி பதிலுக்கு அது நியாயமானது. இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்கு? ஓ, தமிழ் நமக்கு சொல்கிறான், எழுதி வச்சிருக்கிறான். எல்லா மொழியிலையும் முதல் மொழி தமிழ்னு இருக்கு. அதுக்கு ஆதாரம் இருக்கு. பண்டைய நாட்டில் இருந்தே தமிழ் வந்து பேசப்பட்டிருக்கு, அதிலிருந்து பிரிக்கப்பட்டிருக்குங்கிற ஆதாரம் இருக்கு இல்லையா? கல்வெட்டெல்லாம் இருக்கு. இதுக்கு என்ன இருக்கு இல்லையா? இப்போ திருக்குறள், அதுக்கு ஆதாரம் இருக்கு. இவர் தான் எழுதினாருங்கிறது ப்ரூஃப் இருக்கு இல்லையா? இவர் தான் ப்ரூஃப் இருக்கு. இந்த இப்போ நீங்க சொன்னது என்ன என்ன விசாரமா என்னதுமா? விதிகாசம் விசாரமோ என்ன கழுத தெரியாது இல்லையா? அந்த விதிகாசத்தை உருவாக்குனது யாரு? வால்மீகி ராமாயணம் தானே எழுதினாரு. பாரதம் அவர் எழுதல. நம்ம அதுல தானே பார்த்தோம். வியாச முனிவர் சொல்ல சொல்ல பிள்ளையார் எழுதுனது என்னது? பிள்ளையார் எழுதினாருப்பா. வியாச முனிவர் சொல்ல 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 இவர் எழுதினாரு அப்படின்னு அந்த எழுதப்பட்ட நூலில் எழுதப்பட்டிருக்கு இல்லையா? முனிவர் தான் சொன்னாரா, பிள்ளையார் தான் எழுதினாரா அப்படிங்கிறத இருந்து பார்த்தது யாரு? நானும் அந்த இந்தியாவில் டிவியில் பார்த்தது. ஏன் யார் சொல்லுவா? நான் என்ன அவ்வளோ பெரிய மனுஷியா? இப்போ நான் 2 விஷயம் சொல்லிட்டேன்ப்பா. எல்லாரும் புகழக்கூடியது திருக்குறளுக்கு ஒரு சொல்லிட்டேன். எழுதப்பட்டது இவர் தான் அப்படிங்கிறது இருக்கு. அதில் இது இருக்கு. அதை மறைக்க முடியாத விஷயம் இல்லையா? முடியாதுப்பா. இருக்க எழுதின விஷயம் நேரைக்கு இது வந்து அப்படி இல்லை இல்லையா? எழுதியிருக்காங்க. நான் சொல்லலை, இவங்க தான் எழுதியிருக்காங்கிறது தெரியுது. அந்த நிகழ்வுகளை கண்டறிஞ்சது யாரு? சண்டை நடந்தது, இந்த கதைக்கு தான் நடந்தது, இதுக்காகத்தான் நடந்தது, இதெல்லாம் யாரு பார்த்து இருந்து சொன்னது? எங்க தாத்தா சொன்னாரு, எங்க பாட்டன் சொன்னாரு, எங்க பாட்டி சொன்னாரு, இப்படி ஏதாவது இருக்கணும்ல? இப்பதான் அந்த மீனிங் இப்பதான் புரியுது. கரெக்டா. இப்போ கணக்கம்பட்டியார் கூடயே நீங்க பயணம் பண்ணீங்க, அதனால அவர் தான் நீங்க கரெக்டா சொல்றீங்க. இது உண்மை. அப்போ அதை கொடுத்தது. இப்போ கணக்கம்பட்டிக்கார் யாரு சொன்னாருன்னு கேட்டா நமக்கு தெரியாது. அவர் படிச்சாரா படிக்கலையா அது நமக்கு கேள்வி கிடையாது. நம்ம படிச்சது கணக்கம்பட்டியார் வாத்தியார். நமக்கு வாத்தியார் அவர் சொல்லி கணக்கம்பட்டி அவர் என்ன பாடம் நடத்தினாரோ அதை நம்ம வந்து நடத்துறோம். அதுல ஏதாவது மாற்றம் இருக்கா? நீங்க சொல்ற வார்த்தை இப்பதான் புரியுது. அது மாதிரி வேணும் இல்லையா? வியாச முனிவர் சொன்னாரு, பிள்ளையார் தான் எழுதினாரு அப்படின்னு அதை பார்த்தது யாரு அப்படின்னு தெரியாது. அதுல இன்னும் பிள்ளையார் தான் எழுதினாருன்னு சொல்லுங்கும் போது இன்னும் அதுல சந்தேகம் அதிகமா வருது. புரியுதா நான் சொல்றது? பிள்ளையார் இன்னும் சொல்ல போனா எல்லாத்துக்கும் கடகோடியில பிறந்தவன். அந்த பிரகாரம் பார்த்தா முழுவருக்கும் இளையவரும் நீங்க. ஆமா. ஆனா அண்ணன் ஸ்தானத்துல எப்படி வராரு? இதான் சொல்றேன், இவங்க எல்லாரும் முதல் ஸ்தானத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க. சரியா? அந்த அடிப்படையில பார்த்தா சித்தாந்தத்தில சராசர சக்கரத்துக்கு அடிப்படையில் எடுத்துக்கிட்டா மூலாதாரத்துக்கு அதிபதி யாருன்னா விநாயகர். அப்படி எடுத்துட்டா கூட அவன் கடைசியில் தான் வரான். தலையிலிருந்து எடுத்துக்கிட்டா அங்க ஆரம்பத்து கடைசியில் தானே வரான். முதலிடம் இங்கே தானே வரணும், அங்க வரலையே இல்லை. புரிஞ்சதை நான் சொல்றது? ஆனா இவன் என்ன கொண்டு வரான்? முதல் கடவுள்னு சொல்லி கொண்டு வந்து வைக்கிறான். முதன்மை கடவுள். புரிஞ்சதா? அப்ப இதெல்லாம் வந்து சித்தரிக்கப்பட்ட விஷயம்தான். அவன் என்ன சொல்றானோ அதை நம்ம கேட்குற இடத்துக்கு வந்ததுனால அவன் சொன்னதுதான் நெசம்னு நம்ம இருக்கோம். அதுக்காக எல்லாமே பொய்ன்னு சொல்லிட முடியாது.
சில இப்படிலாம் இருக்கும்போது நம்ம எதுக்கு அவங்கள வழிபாடுத்தனம் பண்ணணும், அவங்களே நினைக்கணும் அப்படின்னு சொல்ல போனால் பண்ணாதன்னு சொல்லுவோம். நாங்கள் கூட பண்ணாத, பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவோம். புரியுதா? உடுக்கடிப்புமா தெரியுதா? பண்ணாதன்னு தான் சொல்லுவோம். இதுக்கெல்லாம் என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை, கற்பூரத்தை எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரு கற்பூரத்தை கொடுங்க. சாமியை நாங்கள் சனிக்கிழமை காலையில் தான் போகும்போது கற்பூரத்தில் சத்தியம் பண்ணி கொடுங்க, போய் உறங்க விட்டுருங்க அப்படின்னு கற்பூரத்தில் தொட்டு சொல்லிட்டு போங்க. சொல்லிட்டு போய் படுத்துடலாம். கற்பூரத்தை பொறுத்தணுமா? கிழமையே சனிக்கிழமை தான், அதனால ஏன் ரூட்டு அப்படியே பேசிட்டோம். நான் அவங்க